மாறுவதற்கு நாங்க தயாராயிட்டோம், நீங்க தயாராயிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நீங்க எந்த சேனல்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிடலாமே. சேனல் நேம் அம்மாச்சி ட்ரெண்டிங் லைஃப் ஸ்டைலுங்க. சோ உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கா வந்து நாப்கின் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க. சோ அதுவும் வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு மோட்டிவேஷனா கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க. பிசினஸ் கண்டிப்பாங்க. நீங்க பிங்க்ல வந்திருக்கீங்க, அதுக்கான ரீசன் கண்டிப்பா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக தான். ஓகேங்க. ஆக்சுவலா விவஸ் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெதர் ஃப்ரீ பிங்க் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி வந்து நான் பிங்க் கலர் போட்டிருக்கேன். மேமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட இருந்து இந்த மாற்றம் வரட்டும்னு சொல்லிட்டு அவங்களும் பிங்கா வந்திருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபெதர் ஃப்ரீ நாப்கின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மேம் தான் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. சோ அதுவும் ஆர்கானிக்கான பேடுங்க. நீங்க வந்து பெண்கள் எல்லாருமே நம்ம என்னதான் வந்து காசு கொடுத்து நம்மளுடைய நண்பர் வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து மார்க்கெட்டிங் ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பார்ட்னரா இருந்துதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா முழுக்க ஆர்கானிக். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல எல்லாருமே வந்து ஆர்கானிக் மாறிட்டோம். ஃபுட் ஆகட்டும் எல்லாமே, ஈவன் ஏன் உங்களுக்கு வந்து பேட் இருந்து பாத்தீங்கன்னா கிளாத்ஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் காட்டனுக்கு மாறிட்டாங்க. சோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு டெய்லியுமே வந்து எல்லா பெண்களுமே வந்து யூஸ் பண்ணக்கூடியதுதான். மந்த்லி பேசிஸ்ல வந்து கண்டிப்பா தேவையான ஒண்ணு. சோ நம்ம எப்படி நம்மளுக்கு நம்ம உயிர் வாழ்றதுக்கு உணவு தேவையோ அது மாதிரி பெண்கள் எல்லாத்துக்குமே இதுவும் நம்ம வாழ்க்கையில அன்றாடம் தேவைப்படுற ஒரு விஷயம். சோ அது வந்து ஆர்கானிக்கா கொடுக்குறாங்க. ஃபெதர் ஃப்ரீ அப்படிங்கிற நேம்ல பிராண்ட்ல பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மேம் சைஸஸ் சொல்லுங்க, என்னென்ன சைஸ்? மேம் நம்மள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸ்எல் எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வச்சிருக்காங்க. எல்லாமே தொட்டு பாத்தீங்களா எப்படி இருக்கு மேம்? நல்லா சாஃப்டா காட்டனுங்க. முழுக்க உங்களுக்கு காட்டன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கு. சோ நம்ம வந்து யூஸ் பண்ணாலுமே தெரியாத மாதிரிதான் வந்து இதோட சைஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஒரு பேக்ல எவ்வளவு பீஸ் இருக்கும்? 6 பீஸ் இருக்கும். 6 பீஸ் இருக்குங்க. சும்மா இப்ப நான் வந்து வெளியூர்ல உங்கள்கிட்ட ஒரு தொழில் தொடங்கினா எவ்வளவு ரூபாய்க்கு தொடங்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? எவ்வளவு ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும்? ஒரு 3000 இருந்தா தொடங்கலாம்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அது வந்து ஒரு குறைந்தபட்சமா 3000 நீங்க சொல்லிருக்கீங்க. நாங்க அதையும் தாண்டி வித்தியாசமா யோசிச்சு 1000 ரூபாய் முதலீட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு அளவிலான ஒரு தொழில், முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழிலை செய்யலாம்னு சொல்றாங்க. 1000 ரூபாய்க்கு நம்ம உங்ககிட்ட தொழில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. எவ்வளவு பேக்கெட் தருவீங்க? 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு 18 பேக் உங்களுக்கு வந்துருங்க. 18 பேக். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி உங்க நியர்பைல இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க பக்கத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்களும் கூட இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து ஒரு பிசினஸாவும் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல உங்க ஓன் யூஸ்க்கு எடுத்துக்கலாங்க. சோ இது மட்டும் தாண்டி இதெல்லாம் என்னங்க? நல்லா இது வந்து நலங்கு மாவு மேம். ஓகேங்க. இது நான் பயன்படுத்துறேன். இப்ப என்னோட இதுல முகத்துல பாத்தீங்கன்னா முகப்பொருளா இல்லைங்களா? இதுல கிட்டத்தட்ட 16 முதல் 20 வகையான மூலிகை பொருட்களை பயன்படுத்தி தான் கொடுக்குறோம். பாருங்க, ஒரிஜினலா கொடுத்துருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். இந்த மாதிரி பர்ஃபெக்டான நலங்கு மாவு நீங்க தேடிட்டீங்கன்னா ஆர்கானிக் முறையில எங்க கிட்ட கீழே ஸ்க்ரோல் நம்பருக்கு நீங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க. பாத் பவுடரா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. வேர்க்கூர் வராது, எந்த ஒரு கிருமிகளும் அண்டாதுங்க. ஏன்னா இதுல ஆவாரம்பூ, வேம்பு, துளசி எல்லாமே நம்ம இதுல கலந்துருக்கனால குழந்தைகளுக்கு கூட நீங்க வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அதே சமயம் இது வந்து சீயக்காய் தூளுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சீயக்காய் தூள் நம்ம வந்து ஆர்டர் பேர்ல செய்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயே 15 முதல் 20 வகையான மூலிகை பொருட்களை பயன்படுத்துறவங்க பாத்தீங்கன்னா சீயக்காய் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முடியும் வந்து எந்த டேமேஜும் ஆகாது, வளர்றதும் நல்லா இருந்துச்சுங்க. எல்லாத்துக்குமே ஒரு லாங் ஹேர் இருந்துச்சு. இப்ப இருக்கிற குழந்தைங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஷார்ட்டா தான் இருக்கு. பட் எல்லாருமே என்னன்னாங்க அதோட மகத்துவம் புரியுதுங்க. ஆனா எல்லாருமே வேலையை நோக்கி ஓடுறதுனால பொருளாதாரத்தை தேர்ந்துங்கிற ஒரு அத்தியாவசியத்துல நம்ம இருக்கோம். இதை மறந்துட்டோம், நம்மளே கவனிக்க நம்மளே மறந்துட்டோம். அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்காக தான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த நலுங்கு மாவு தயாரிக்கிறதுக்கோ சிலிக்காத்தூள் தயாரிக்கிறதுக்கோ நேரம் இருக்காது. நிறைய கிரீம் வந்து நம்ம 1000 rupees 2000 3000 நம்ம வாங்கியிருக்கோம். ஆலியாபட் மாதிரி ஆகணும், நயன்தாரா மாதிரி ஆகணும், த்ரிஷா மாதிரி ஆகணும்னு நினைப்போம். பட் ஆனா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறங்க. நம்ம இயற்கையாவே பேஸ் பண்ணி நம்மளே இதை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு தோல் சுருக்கங்கள் ஒரு 40-50 வயதிலேயே வந்து தோல் சுருக்கங்கள்லாம் வருது இல்லைங்களா? அது எல்லாமே வந்து வராதுங்க. இயற்கையை நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பா பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து நலுங்கு மாவு கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் மூலிகையும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி தேங்காய் எண்ணெயும் கொடுக்குறோம். நானும் அதை பயன்படுத்தி ஆமாங்க. ஏன்னா வளர விட்டா நிறைய முடி வளருதுங்க. நானே தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலையை நோக்கி ஓடுறதுனால வெட்டி இருக்கேன். முடி வளர்றது ஒரு பெரிய பிரச்சனை. கண்டிப்பாங்க இருக்கு. இந்த சீயக்காத்தூளை பயன்படுத்துறதுனால பொடுகு இருக்காதுங்க. அதே மாதிரி முடி கொட்டுறது, இளநிறை இதெல்லாமே வந்து தவிர்க்கப்படுது. ஆமாங்க. முக்கியமா வந்து அதன் மூலியமாவும் சில புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நீங்க மோஸ்டா முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் தான் நான் தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஃபெதர் ஃப்ரீயா நீங்க விசிட் பண்ணலாம். கண்டிப்பாங்க. இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து நாப்கின் கிடைக்குது.
நலுங்கு மாவு கிடைக்குது, சீயக்காய் தூள் கிடைக்குது, எண்ணெயும் கிடைக்குதுங்க. கண்டிப்பா பெண்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து ஆர்கானிக்கா நம்ம கொடுக்கலாம். ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், சோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. சொல்லுங்க, நிறைய ஆர்கானிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுல மெயினா பெண்களுக்கு தேவையான நாப்கின். நம்மளோட பிராண்ட் நேம் சொல்லிருங்க, அட்ரஸ் எங்க இருக்கு, எப்படி புக் பண்ணலாம், ஆன்லைன் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட பிராண்டோட நேம் சொல்லிருங்க மேம். நம்ம பிராண்டோட நேம் வந்து ஃபெதர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஓகேங்க. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நலுங்கு மாவு, நாப்கின், ஹேர் ஆயில், சீயக்காய் தூள் எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த பாரம்பரியத்தை மறக்காத மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நலுங்கு மாவு தயாரிக்கிறக்கோ இல்ல வந்து சீயக்காய் தூள் வந்து தயாரிக்கிறக்கோ நேரம் இருக்காது. அதே சமயத்துல இதெல்லாம் விட்டு போனதுனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை மருத்துவத்தை விட்டுட்டு நம்ம எப்ப வர ஆரம்பிச்சோமோ அப்பதான் உங்களுக்கு முடி கொட்டுறது, முடி நிறைத்தல், இளநிறை இதெல்லாமே வருது இல்லைங்களா? இந்த பெண்களுக்கு நாப்கினும் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் இல்லாதங்காட்டி தான் உங்களுக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளமே நிறைய. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்துல கர்ப்பப்பை புற்றுநோய்ங்கிறது ஏதாவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு வந்திருக்கலாம், அது அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது பரவலா எல்லாத்து பக்கமே வர மாதிரி இருக்குங்க. அதாவது நோய் இருக்குதுன்னா அதுக்கான தடுப்பு முறைகள் தான் இப்ப இருக்குதே ஒழிய அதற்கான முழுமையான மருத்துவம் இன்னும் வந்து கிடைக்காது இல்லைங்களா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப விலை கம்மிக்கு நமக்கு நாப்கின் கிடைச்சா போதும் அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனா அதுக்கப்புறமா 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணாலுமே அந்த நோய் வந்து குணமாகாது. கர்ப்பப்பை புற்றுநோய்ங்கிறது யாருமே வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆக நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த பெண்களுக்கும் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம அம்மாச்சி சமையல் சேனல்ல போட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நாப்கின்ல வந்து நம்ம அதிகமா போயிட்டு இருக்கிறது 3 டைப் ஆஃப் நாப்கின். ஆமாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல் சைஸ், அப்புறம் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நம்மளோட டேக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருக்கீங்க. ஆமாங்க, பிரிச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா தனியா எக்ஸ்எல்னா எக்ஸ்எல்லே கொடுத்துடலாம், டபுள் எக்ஸ்எல்னா டபுள் எக்ஸ்எல் கொடுத்துருவோம். அப்படிங்க டிபெண்ட் டு ஃப்ளோ தாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு தேவையானவோ அதுக்கு மாதிரி நம்ம பேக்கிங் வந்து இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. இதோட சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 4 to 5 hours வந்து ஸ்டேபிளா இருக்கும். முக்கியமா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. ஓகேங்க மேம். இதுல சென்ட்ரல் இது கொடுத்துருக்கீங்க, இது வந்து ஆனியன் சிப்புங்க. இப்ப நம்ம உடம்புல இருந்து பாக்டீரியா வெளியே வருது இல்லைங்களா? சோ அப்ப வெளிவந்ததுக்கு அப்புறம் வந்து அது தங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், டயர்டா ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? அதாவது பீரியட்ஸ்னாவே அந்த 4 நாள் 5 நாள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கும். ஆனா நீங்க இந்த மாதிரி காட்டன் பியூர் ஆர்கானிக் இருக்கக்கூடிய அந்த இயற்கை முறையில வந்து தயாரிக்கப்பட்ட இந்த நாப்கின்களை நீங்க பயன்படுத்தும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ரொம்பவே குறைஞ்சு நிறைய பேருக்கு அதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம். ஆமாங்க. அப்புறம் இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தீர்வா இருக்கும். கண்டிப்பாங்க. உடம்பு வந்து ரொம்ப வெப்பமாகுதுன்னா பிளாஸ்டிக் வச்சுட்டு இருந்தோம்னா அது வெப்பமாகுது, வயிற்று வலி அதிகமா இருக்கு. இது வந்து நம்ம ரீசெலர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இயல்பா இருக்கக்கூடிய பேடை பயன்படுத்துறதை விட இதை பயன்படுத்தும் போது வயிற்று வலி அதிகமா இல்ல, நாங்க ரொம்ப வந்து இந்த மாதிரி நேரத்துல அதிகமான மன அழுத்தம் எங்களுக்கு இதனால இல்ல அப்படிங்கறத கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா இருக்கலாங்க. பீரியட்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டு இது ஒரு பெரிய மன அழுத்தத்தை தர்றது. கண்டிப்பாங்க. அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் இருக்கு, அத சொல்லிருங்க. நம்ம வந்து ஆன்லைன் மூலியமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். இங்க கோயம்புத்தூர் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் நேர்ல வந்தாலும் வாங்கிக்கலாம். நேர்ல நம்ம ஷாப் எங்க இருக்குங்க, கம்பெனி ஆபீஸ் எங்க இருக்குங்க? கால் பண்ணிட்டு வர சொல்லுங்க. நம்ம காந்திபுரத்துல தான் இருக்கு. அதுக்கு நம்ம ஸ்கிரீன்ல உங்களோட அந்த நம்பர் கொடுத்துடலாங்க, ஆபீஸ் நம்பர். கால் பண்ணிட்டு வந்துக்கோங்க. கீழ நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணா நம்ம வந்து கொடுத்துடலாங்க. ஓகேங்க, சொல்லுங்க மேம். மேம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1000 ரூபி இன்வெஸ்ட்மெண்ட்லயே உங்களால புதிய தொழில் தொடங்க முடியும் அப்படிங்கிற ஒரு முறைதான் வந்து நம்ம எடுத்திருக்கோங்க. ஒரு 1000 ரூபாய் உங்க கையில இருக்குது அப்படின்னா நீங்க உடனடியா வந்து ஒரு தொழில் தொடங்க முடியும் அப்படிங்கறதுக்காக. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ திறமை இருக்கக்கூடிய பெண்கள் பொருளாதார வசதி இல்லாதனால நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்க முடியலையே அப்படின்னு வருத்தத்துல இருக்காங்க. ஆனா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பெண்களும் இதன் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பயன்பாடும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபமும் இதன் மூலியமா கிடைக்குங்க. ஒரு 1000 ரூபாய் இருந்தாலே கண்டிப்பா நீங்க நம்மள்ட்ட
சேர்ந்துக்கலாங்க. சிஸ்டர், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஓடுற ஒரு உலகமா தான் இருந்து இல்லைங்களா? அப்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடிய பெண்கள் இல்லைங்களா, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, கல்லூரி மாணவிகள், அதே மாதிரி விரிவுரையாளர்கள், ஸ்கூல் ஸ்டூடெண்டே வந்து ஆகுறாங்க இல்லைங்களா? நம்ம வந்து பள்ளி கல்லூரிகள் எடிட் பண்ணிக்கோங்க, தமிழ்ல சொல்லிடுறேன். பள்ளி கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவிகள் தொடங்கி விரிவுரையாளர் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு மன அழுத்தமா இருக்கும், நம்ம வேலை எப்படி செய்ய போறோம்னு. ஆனா அதுல இருந்து இது நீட் எடுத்துட்டு வந்து கண்டிப்பா இந்த நாட்கள்லயும் நீங்க வந்து சரியா வேலை செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம நிரூபிச்சு காமிச்சிட்டு இருக்கோங்க. நம்ம வந்து லாப நோக்கத்துல வந்து இந்த தொழில் தொடங்கியிருக்கோம் அப்படிங்கறத விட இது ஒரு சேவை எண்ணத்திலேயே இதை வந்து தொடங்கியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் லாபம் வந்தா போதும், அதே மாதிரி சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் நமக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டே வராங்க. அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வந்து நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து சேர்ந்திருக்காங்க, சேர்வதற்கும் தயாரா இருக்காங்க. அது எல்லாமே வரவேற்கத்தக்கது. இப்போ வந்து மக்கள் சமூகம் நினைச்சா ஒருத்தர் வந்து எவ்வளவு உயரத்துக்கு வேணா கூட்டிட்டு போலாம். அதே மாதிரி அதே சமூகம் நினைச்சா ஒரு உயர்வான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கவங்கள எவ்வளவு தாழ்வான நிலைக்கு கூட கொண்டுட்டு போலாம். ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து மேம் நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. போன ஒரு வீடியோல சொன்னாங்க, அதாவது முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் உன் வசமாகும் சொல்லிட்டு. கண்டிப்பாங்க. எத்தனையோ பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் வந்து நஷ்டமாயிருச்சு அப்படின்னா கணவன்கிட்ட வந்து நல்ல ஒரு தொழிலை வந்து எடுத்து சொல்லி அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி எத்தனையோ பெண்கள் மேல கொண்டு வராங்க. அப்ப அந்த பெண்கள்ல நீங்களும் ஒருத்தரா கூட கண்டிப்பா இருக்க முடியும். வீட்டுல வச்சே பண்ணலாம் இல்லைங்க, வீட்டுல இருந்தே பண்ணலாங்க, வீட்டுல இருந்தே பண்ணலாம். இது ஒரு அத்தியாவசிய பொருள். எப்படி அரிசி வாங்குறோமோ அதே மாதிரி கண்டிப்பா வாங்கிட்டாங்க. ஆனா இது வந்து நடுத்தர வர்க்கத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா உயர்தட்டு மக்களுக்கு எளிமையா ஒரு 500 ரூபாய் நல்லது அப்படிங்கிறப்ப அது கர்ப்பப்பை புற்றுநோயிலும் தடுக்குங்கிறப்ப கண்டிப்பா அவங்க வாங்கிட முடியும் இல்லைங்களா? ஆனா நடுத்தர மக்களும் விலை குறைவா ஓரளவுக்கு இருந்தா தான் வாங்கிப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ரேட்ல தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். என்ன பிரைஸ் வருதுங்க மேம்? நம்மளுக்கு 45 ரூபாயில இருந்து தொடங்குதுங்க. 45 ரூபாயில இருந்து எல் சைஸ் வந்து உங்களுக்கு 45 ரூபாய் வருங்க. அந்த மாதிரி தொடர்ச்சியா நம்ம வந்து டபுள் எக்ஸ்எல் போது சின்ன சின்ன வேரியேஷன் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். அதே மாதிரி நீங்க எவ்வளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நம்ம விலை கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க எவ்வளவு அதிகமா எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு விலை வந்து குறையும். பல்க் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு கம்மியான ரேட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆண்களும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவ கடை வச்சிருக்கவங்களும் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றாங்க. ஆமாங்க, டயட் வச்சிருக்காங்க. அதாவது கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து இது தடுக்குதுன்னா நாங்களும் அதற்கான முயற்சியில இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசும்பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஆண்களும் இதுக்கு வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுது பெண்களாகி நீங்க கண்டிப்பா நம்ம இனத்தை நம்ம தான் காப்பாற்றணும். நீங்க கண்டிப்பா என்ன பண்றீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் முதலீட்டுல எங்களுக்கு வந்து சேர்ந்துக்கோங்க. கண்டிப்பா உங்களோட தொழில் வந்து உங்களோட ஓன் யூஸ் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாங்க. இப்ப வாங்கி நீங்க வந்து வித்து எனக்கு வந்து சேல்ஸ் பண்ண கெப்பாசிட்டி இல்ல, எனக்கு டைம் இல்ல, முடியாது அப்படின்னாலுமே உங்களோட மந்த்லி பீரியட்ஸுக்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இருக்கு. நான் காட்டிருங்க, எக்ஸ்எல், எல், டபுள் எக்ஸ்எல் எல்லாமே உங்களுக்கு சைசஸ் காட்டிருங்க. உங்களுக்கு பாருங்க, இது வந்து உங்களுக்கு எல் சைஸ் நார்மலா தேர்ட் டே 5th டே வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய எல் சைஸ். ஓகேங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸல், அதாவது செகண்ட் டே தேர்ட் டே அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளோ பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆமாங்க. ஓகேங்க. ஃப்ளோ பொறுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு நல்லா பெருசாவே இருக்குங்க. பெருசா இருக்குங்க. ஓகேங்க. இது கஸ்டமைஸ் தான். ஆமாங்க சிஸ்டர், எல்லாமே உங்களுக்கு 4 விங்ஸ் தான். ஓகேங்க. கஸ்டமைஸ் எனக்கு 3மே ஒரே பேக்ல கஸ்டமைஸ் பண்ணினாலும் பண்ணிக்கலாங்க. அது ஆர்டர் அவங்க சொன்னாங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்ப வந்து இப்போதைக்கு தனித்தனியா தான் அனுப்பிட்டு இருக்கோங்க. ஓகேங்க. இவங்க வந்து சொன்னாங்கன்னா நம்ம ஓகே. பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்க லாங் டிராவல் ரொம்ப வந்து தொடர் பயணம் எல்லாம் போகலாம். நைட் ஸ்லீப் நேரத்துல சொல்லுவாங்க, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தவத்தை நம்ம எல்லாம் செஞ்சிருக்கனால தான் மாதர்களா பிறந்திருக்கோம். ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்மை அப்படிங்கறதே வந்து தாய்மையில தான் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருத்தரித்தல் மையம் அதிகமா வந்துட்டே இருக்கு. அப்ப எல்லாமே வந்து உங்களுக்கு விலையாயிருச்சு. கருத்தரித்தல் மையத்துக்கு போய் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்க தயாரா இருக்கு இந்த பெண்கள் சமுதாயம். வெறும் ஒரு 45 ரூபாய் 55 ரூபாயில கிடைக்கக்கூடிய இந்த நாப்கின்களை பயன்படுத்துவதற்கு முன் வருவதில்லை அப்படிங்கறத உண்மையாலுமே வருத்தமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அளவுல வந்து நிறைய மாவட்டத்துல இருந்து நிறைய சேஞ்சஸ் ஆயிருச்சுங்க. கண்டிப்பாங்க, எல்லாமே அதுக்கான விழிப்புணர்வை எடுத்துக்கிட்டாங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம்.
100 இருந்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க மக்கள். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து பின் புத்திங்கிறது எல்லாரும் இந்த சமுதாயத்துல அடிமைப்படுத்துறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது வந்து அதோட அர்த்தம் என்னன்னா, பின்னால் வரக்கூடியதை முன்பே சொல்பவள் தான் பெண் இல்லைங்களா? அதுதான் பெண் புத்தி பெண் புத்திங்கிறது. அது எல்லாமே மாத்தி வச்சுட்டாங்க காலப்போக்கில் இல்லைங்களா? அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சுட்டு நிறைய பெண்கள் இப்ப மாறிட்டாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஃபெதர்பி நாப்கின்ல நம்ம தமிழ்நாடு அளவுல ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இது வந்து ஒரு பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறத விட சமுதாயத்துக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு பெரிய மாற்றத்திற்கு நம்மளும் ஒரு காரணமா இருந்திருக்கும். அதாவது நான் மட்டும் சாதிச்சேங்கிறத நான் சொல்ல வரலைங்க. எத்தனையோ பெண்கள் இதுல சாதிச்சுட்டு இருக்காங்க. அதுல நானும் ஒரு புள்ளியா இருக்கிறதுல எனக்கு ஆத்ம திருப்தியா இருக்குங்க. நான் வந்து ஒரு ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், சமூக சேவகர். சூப்பருங்க இல்லைங்களா? இதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு இந்த ஃபெதர்பி ஆர்கானிக்ஸ் அப்படிங்கறதுல நம்ம வந்து ஒரு தொழில் முனைவோரா இருக்கிறோம் அப்படிங்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பா எனக்கு என்னைக்குமே இருக்கணுங்கிறத நான் வந்து இருக்கரம் கூப்பி கேட்டுக்கிறேன். இன்ன வரைக்கும் ஆதரவு தந்த பெண்களுக்கும் இருக்கரம் கூப்பி நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்லயும் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சொல்லிட்டு வச்சிடுறீங்க. ஒவ்வொரு பேக்லயும் எவ்வளவு பீசஸ் இருக்குங்க மேம்? இதுல வந்து பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாத்துலயுமே வந்து ஒவ்வொரு பேக்கிங்லயும் 6 பீஸ் இருக்கு. 6 பீஸ் இருக்கும். ஓகேங்க. நம்ம வேணுங்கிறீங்க எப்படிங்க மந்த்லி பீரியட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 6 பீஸ் இருக்கிறத பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம். எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆபீஸ் போறீங்க, காலேஜ் போறீங்க, ஸ்கூல் போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொடர் பயணம், டிராவல்ஸ் அடிக்கடி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா டபுள் எக்ஸ்எல் ஒரு பெஸ்ட்ங்க. அது கண்டிப்பா தேவை. பட் நம்ம அடுத்தடுத்த நாளுக்கும் அதை பெருசா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம எல் சைஸும் வேணும். சோ அதனால வேணுங்கிறீங்க 3மே வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பேக் வந்து இப்ப எல் வந்து 45 rupees வருது அப்படின்னா அதை விட ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தி எக்ஸல், அதை விட ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தி 2XL அந்த ரேஞ்சு தானுங்களா? அப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 45, 55, 65 அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு 150 ரூபாயே வந்து முடிச்சிடலாம் இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம நீங்க நம்ப மாட்டீங்க. ஒருத்தவங்க எனக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாம வந்து ஒரு தூக்கு நன்னீராட்டு விழா, அதாவது அந்த தெரபிஸ்ட் சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு போறாங்க, எனக்கு நான் ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு. அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்திரங்கள் வாங்கி கொடுக்கறது, நகை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட வீடியோ பார்த்தேன் மேம், அதுல வந்து நீங்க முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அதை வந்து நான் கிஃப்டா வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. அந்த நன்னீராட்டு விழால அவங்களுக்கு இதோட அறிமுகமே தெரியலனா கூட நம்ம வாங்கி கொடுக்கிற கிஃப்ட் அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா. அதனால இதை எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்தா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆனாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. உங்களுடைய ஃபெதர்பி நாப்கின் வந்து இன்னும் அடுத்தடுத்த முறையில அவங்க கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதுவே ஒரு மாற்றத்திற்கான ஒரு உந்துகோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 45 ரூபாய் போட்டு நீங்க ட்ரையலுக்கு ஒரு பேக் கூட வாங்குங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம். மேம் இதுல என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அந்த ப்ராடக்ட் வந்து எடுத்தவங்க ஒரு முறை மட்டும்தான் ரீசேலர்ஸ் போய் பேசணுங்க. அடுத்த மாதத்துக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இதுவே கொடுங்கன்னு சொல்லுவாங்க. தரம் இருக்கும் வரை இந்த நிலை நமக்கு நிரந்தரம். அப்ப நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அது தரமுள்ளதான் இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாப்கின் மட்டும் நம்ம செய்யலைங்க. அதாவது இன்னைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து நம்மளே தேடிக்கிறோம். அதன் மூலியமாவும் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பெண்கள் இயற்கையிலே அழகுங்க. கண்டிப்பா இல்லீங்களா? இயற்கையோட தமிழ்நாட்டு பெண்கள் கருப்பா இருந்தாலும் அழகுதான். கண்டிப்பாங்க. இப்ப பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலே அழகு. அதை கொஞ்சம் மெருகூட்டலாம் நம்ம ஆசைக்காக. அதுக்கு நீங்க ரொம்ப மெருகூட்டணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா இயல்பான அழகே இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் கிரீம் நீங்க பயன்படுத்தும் போது ஒரு 40-50 வயது தொட்டவுடனே முக சுருக்கங்கள், அதே மாதிரி முகப்பொருள் இதெல்லாம் நிறைய வர ஆரம்பிக்குதுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த இயற்கையில இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த நலுங்கு மாவு கிட்டத்தட்ட ஒரு 16 முதல் 20 வரை நம்ம வந்து பொருட்களை மூலிகை பொருட்களை இதுல சேர்த்திருக்கோம். இது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க.
நம்ம பெண்கள் மத்தியில. அதனால கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நானே அதுதான் பயன்படுத்துறேன். நல்லா இருக்கு, உங்க ஃபேஸ் பிரைட்டா இருக்குங்க மேம். நான் பயன்படுத்துறதுனால தான் உங்கள்கிட்ட சொல்றேன். கண்டிப்பா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா எங்களை மாதிரியே முகப்பொருள் இல்லாத ஒரு நல்ல பொலிவான ஒரு முகம் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து அந்த கிரீமை வந்து அப்ளை பண்ணி உங்களோட ஸ்கின்னை நீங்களே கெடுத்து அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போய் அதுக்கு டேப்லெட் எடுத்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு நீங்க இயற்கையா நம்ம கூடவே நம்மளை சார்ந்து விளையக்கூடிய எல்லா பொருளுமே நம்மளுக்கு இயற்கையானதுதான். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடவே வந்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட கூடவே வரக்கூடிய புல்வெளியில அதுல ஒரு இயற்கை இருக்கு. நம்ம இயற்கை சார்ந்து நம்ம போக போக எப்பவுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட பெனிஃபிட் வந்து இயற்கை கொடுக்குற பொக்கிஷம் மாதிரி. சோ அந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நலங்கு மாவுமே நிறைய இது மட்டும் இல்ல, நம்ம ஹேர் ஆயிலுங்க. இப்ப நானும் வந்து பாத்தீங்க சின்ன வயசுல இருக்கும்போது என்னுடைய தாத்தா வந்து சித்த மருத்துவரா இருந்தாரு. அதனாலயே என்னவோ தெரியல, இந்த இயற்கை மூலிகை இயற்கை மருத்துவத்தை பார்த்தா ரொம்ப ஆர்வம் இயற்கையிலேயே இருக்கு. நம்மளுடைய பரம்பரை ஜீனா கூட இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கான நோய்கள் எல்லாம் வந்து அவரு நிறைய வந்து சரி பண்ணி கொடுத்திருக்காரு எங்க தாத்தா. அப்ப சின்ன வயசுல இருந்து எங்க தாத்தா வந்து மூலிகை எண்ணெய் அதே மாதிரி குளியல் பொடி இதெல்லாமே எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஊர்ல இருந்து வரும்போது. அதெல்லாம் அன்னைக்கு பயன்படுத்திருக்கோம். இப்பயும் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தயாரிக்கக்கூடிய எண்ணெய் தான் பயன்படுத்துறோம். முடியெல்லாம் நிறைய வளருதுங்க மேம். ஆனா நான் வந்து சீக்கிரமா போகணும் வரணும், நம்ம தொழில வந்து கொஞ்சம் நேரத்தை வந்து வீணடிக்க கூடாது சிகைக்காக அப்படிங்கறதுனால நான் வந்து நானே தான் வந்து வெட்டியிருக்கேன். சீயக்காய், உங்களோட சீயக்காய், நலுங்கு மாவு, உங்களோட ஆயில் எல்லாமே ஆர்கானிக்கே மாறிட்டீங்க. ஆமாங்க. இப்ப நான் என்னோட முடி பாத்தீங்களா நல்லா இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த எண்ணெய் பயன்படுத்தினா கண்டிப்பா இனிமேல் நரைக்காது, முடி கொட்டாது, நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பொடுகள்லாம் வராதுங்க. அதனால கண்டிப்பா நீங்க சிகைக்காய் தூளை வந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆயிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ, நாப்கின் வேணாலும் சரி, நலுங்கு மாவு, சீயக்காய் தூள், உங்களுக்கு வந்து பிக்கிள்ஸ், சோ நீங்க என்ன கேட்டீங்கனாலுமே அவங்க கிட்ட வந்து இருக்குங்க. சோ ஓனாவே வந்து அவங்களோட தோட்டத்துல விளையிற பொருட்களை வச்சுதான் உங்களுக்கு வந்து ஆயில், அதாவது அவங்க தென்னந்தோப்பு வச்சிருக்காங்க. சோ அதுல இருந்து வரக்கூடிய ஆயில், தென்னந்தோப்பு வந்து தென்னந்தோப்பு நண்பரோடதுங்க. என்னோட தோழியோட தென்னந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க. நம்ம நிறைய உறவு முறைகளும் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நேரடியா வாங்கிட்டு வந்து பண்றாங்க, ஆயில் வந்து தயாரிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பெஸ்டாவே இருக்குங்க. குறைந்த முதலீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும் நீங்க நினைப்பீங்கன்னா. கண்டிப்பாங்க. சோ இது எல்லா பெண்களுக்கும் வந்து நீங்க வந்து தொழிலாவே நினைக்க வேணாங்க. கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து இந்த சமுதாயத்தை கொண்டு வரக்கு பெண்களா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு மட்டும் யோசிங்க. கண்டிப்பா தொழிலும் உங்களுக்கு அமையும், நம்மளுடைய சேவையும் இந்த சமூகத்துல தொடரும். கண்டிப்பா நல்லது பண்ண ஒரு திருப்தி நம்ம எல்லாத்துக்குமே இருக்குங்க. பெண்களுக்கு பெண்கள் வந்து கை கொடுக்கணுங்க. கண்டிப்பா. அப்பதான் நம்ம எல்லாரும் முன்னேற முடியும். கண்டிப்பாங்க. சோ எக்ஸல், டபுள் எக்ஸல் சொல்லிட்டு 3 பேஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நலங்கு மாவும் எவ்வளவு 100 கிராம் வருதுங்களா, எவ்வளவு வருதுங்க மேம்? நலுங்கு மாவும் அவங்க வந்து எவ்வளவு எடுக்கிறாங்களோ ரீசெல்லர்ஸ் அதை பொறுத்து நம்ம கொடுக்குறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா பதிவாகட்டும். அதாவது மேம் நீங்க ரேட்டு எல்லாம் அங்கேயே சொல்லிடுறீங்க, சரிங்களா? நீங்க விலையை சொல்லிடுறீங்க. அப்ப நாங்க வந்து ஒரு மொத்தமா ஒரு ஆர்டர் நம்ம எடுக்கிறோம். அப்ப எங்களுக்கும் 1-2 வாங்குறவங்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க விலை அதிகமா சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னாங்க. அதனால என்னுடைய ரீசேலர்ஸ் அவங்களை வந்து நினைச்சுட்டு தான் வந்து நான் ரேட் அதிகமா எல்லாத்துக்குமே வந்து சொல்லல. ஏன்னா அவங்க மொத்தமா வாங்குறாங்க இல்லையா, அப்ப வந்து குறையும். சோ நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான பிரைஸ் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. கண்டிப்பா தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆர்கானிக் நாப்கின், அதே மாதிரி நலுங்கு மாவு, உங்களுக்கு ஹேர் ஆயில், சிகைக்காய் தூள் எது வேணும்னாலும் நீங்க கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கண்டிப்பா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு ரிசல்ட் நீங்க வந்து பார்க்க முடியும். அதோட உங்களையும் நீங்களே பாதுகாத்துக்க முடியும். உங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் உமனா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இருந்துச்சு மேம். என்ன பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து கொடுக்குறீங்க. அதுல ஆர்கானிக்கா கொடுக்கறதுங்கிறது ஒரு சேவையா பண்றப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துனாலுமே வாங்கக்கூடிய ரேட்ல தான் கொடுக்குறீங்க. சோ கண்டிப்பா இது மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். எனக்குமே இந்த வீடியோ எடுத்ததுல என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எடுத்தது. கண்டிப்பாங்க மேம் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. நாப்கின், அது ஆர்கானிக் நாப்கின் சொன்ன உடனே அம்மாச்சி சமையல் மேம் வந்துட்டு இருக்குன்னு கூட மேம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் நாப்கின் மேம் இந்த மாதிரி ஒரு சமூகத்தை மாற்றத்திற்கான ஒரு தொழில் அப்படிங்கறத நான் சொன்ன உடனே அம்மாச்சி சமையல் லைஃப் ஸ்டைல்ங்கிறதுல இருந்து மேம் வந்து டக்குன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் மேம், முதல்ல இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், அவங்களுக்கு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மேம்
மாற்றத்திற்கான வழிகளை எத்தனையோ பெண்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க. நான் முதல்ல அதை ஆரம்பிச்சு வைக்கணும், நானும் என்ன பண்ணிட்டு இந்த சமூகத்துக்கு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்லியிருந்தாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பெஸ்டான வீடியோஸ் கொடுக்கணும்னு தான் நினைப்போம். அதுல இது வந்து பெண்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோவா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஷூட்டிங் இருந்தாலும் பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மேம் வந்து இத வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதுங்க கண்டிப்பா ஃபெதர் இருக்கு அப்படிங்கறது தெரியாதுங்க. பட் அதையும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆர்கானிக்ல ஒரு சேவையா பண்றதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பட் நம்ம வீடியோ போடுற மூலியமா தான் நிறைய பேருக்கு வந்து தெரிய முடியுங்க. சோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரி, உங்க நியர்பை உங்களோட கிட்ஸ் யாருக்குனாலும் ரெஃபர் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா நீங்க நம்ம மேம் விசிட் பண்ணலாம். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மேம். கண்டிப்பா வாங்க. எங்களுடைய அன்பு ஆதரவும் இது வரைக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம்.